பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் நான் உங்களோடு தொடர்ச்சியாய் பேசி வருகிறேன். ஐயா, இத்தனை பாதுகாத்து வைக்கப்பட்ட சரீரம் மண்ணில் போடும்போது வேதனையாக இருக்காதா? அன்னைக்கு ஒருத்தன் கேட்டாங்க. ரொம்ப அருமையான கேள்வி. இவ்வளவு பாதுகாக்கப்பட்ட நல்ல சரீரம் மண்ணில் ஓட்டு போடும்போது வேதனையாக இருக்காதா? நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒன்றை நாம் மறந்துட்டோம். இது எங்கேருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது. திரும்பி எங்கே தான் போனோம்? ஆதியாகமம் 2:8 பூமியின் மண்ணினாலே மனுஷனை தேவன் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார், அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் விரும்புகிறோம். சில நேரம் கசப்பு வேண்டாமா? உலகத்தில் சொல்லுவாங்க, கசப்பும் சேர்க்கணுங்க, உடம்புக்கு நல்லதும்பாங்க. சில நேரங்களில் நமக்கு வருகிற பாடுகள், இழப்புகளில் நாம் அவரை குறித்து கேள்வி கேட்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள மறந்து விட்டோம். ஏன் எடுத்துக்கொள்ளப்படுறார்? ஏன் மடிந்து போகிறான்? ஒரு தீங்கு காணக்கூடாது. ஆண்டவருடைய அங்கேயே நல்ல நோக்கம். இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதபடிக்கு சமாதானத்தின் படுக்கையில் இளைப்பாற வேண்டும். அதுக்கு தான் இப்போவும் உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றி நீ காண்பாய், இன்றி நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கல்லி எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே.
ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிட பலம் தருவான், தப்பி செல்ல வழி செய்வான். தாங்கிட பலம் தருவான், தப்பி செல்ல வழி செய்வான். நீ தப்பி செல்ல வழி செய்வான். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியில் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? நல்லதொரு போராட்டம் போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை இருந்தா ஆண்டவர்கிட்ட கேட்கப்படாது. இவ்வளவு பத்திரமா பாதுகாத்து வளர்த்தனேன். அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, பிரதர் பச்சை குழந்தை பிரதர், பச்சை குழந்தை பிரதர், 3 வயசு, பச்சை மண்ணு பிரதர், அதை மண்ணில் தூக்கி போடுறது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கு. உண்மைதான். ஆனால் ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ உங்கள் வேதாகமத்தை எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 கொரிந்தியர் 15:36 வாசிக்கலாம். புத்தியீனனே, யாரு புத்தியீனனே, இப்படி கேட்கிறவனை பார்த்து என்ன சொல்றாரு? புத்தியனிட புத்தியே இல்லாத மனுஷனே, நீ விதைக்கிற விதை, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ப்ளீஸ் லிசன் ஹியர். நீங்க எந்த விதையை வேணாலும் விதைங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், எதை வேணாலும். வாழைக்கு விதையில், முருங்கைக்கு விதையில் குச்சி வைக்கிறோம். பீர்க்கங்காய், புடலங்காய், எல்லாத்துக்கும் விதை இருக்கு. அந்த விதைக்கிற விதை அப்படியே இருந்தா என்ன பிரயோஜனம்? விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. ஆமா, நிச்சயமா செத்தா உயிர்ப்பு உண்டு. ஆமென். யோவான் 12:24 இயேசு சொன்னது, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆனால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். உங்க பிள்ளைய போய் கனி கொடுக்கிறதா ஆமென் ஆண்டவர் தருவார். அநேக நேரங்களில் நமக்கு அது விளங்குறது இல்லை. ஏன் எடுத்துக்கொண்டார்? எனக்கு அன்பானுடைய நீங்க விதைத்திருக்கிறீர்கள். அநேக சொன்ன புதைக்கிறோன்னு, நோ, விதைக்கிறோம். அதுவும் எங்கே தான் விதைக்கிறோம்? இந்த மண்ணில் தான் விதைக்கிறோம். இன்னைக்கு மண்ணில் எதை போட்டாலும் சரி முளைச்சி அப்படியே மேனி வருது. இங்கே அதான் சொல்றாரு, புத்தியீனனே, திரும்ப வாசிங்க, புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல். நல்லா கவனிங்க, வரப்போற மேனியை நம்ம என்னைக்காவது வச்சிருக்கோமா? அதுல இருந்து விளைக்கிற விதையத்தான் விதைக்கிறோம்.
நீ வரப்போகிற மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அவ்வளவுதான், வெறும் விதை தான் நம்ம போடுறோம். எனக்கு அன்பானவர்களே, விதைக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுக்கணும். வேதத்தின் நீதி அதுதான். நாம பாடுறோம், என்ன பாடுறோம்? கண்ணில் நீரோட்டமா, கொஞ்சம் போராட்டமா, உன் வாழ்வினிலே இன்னும் தீரா மனவாட்டமா. கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் போராட்டமா, உன் வாழ்வினிலே இன்னும் தீரா மனவாட்டமா. கண்ணில் நீரோட்டமா. கண்ணீரை சிந்தி கலங்கிடும் போது, கண்ணீரை சிந்தி கலங்கிடும் போது, கலங்காதே என்று கனிவோடு உரைத்து. கண்ணீரை சிந்தி கலங்கிடும் போது, கலங்காதே என்று உரைத்து. கர்த்தரின் வார்த்தை இவ்வேளை தேற்றும். கர்த்தரின் வார்த்தை இவ்வேளை தேற்றும். இதயத்தை திறந்தால் உன் இதயத்தை திறந்தால் உன் மனப்புள்ளை ஆற்றும். கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் உன் வாழ்வினிலே என்னும் தீரா மனவாட்டமா. கண்ணில் நீரோட்டமா. துன்பங்கள் முல்லை தொடர்ந்திடும் போது, துன்பங்கள் முல்லை தொடர்ந்திடும் நேரம், அணுகாதே என்று திருவாக்கு உரைத்த என் தேவ வார்த்தை இவ்வேளை தேற்றும். என் தேவ வார்த்தை இதயத்தை திறந்தால் உன் மனப்புள்ளை ஆற்றும். இதயத்தை திறந்தால் உன் மனப்புள்ளை ஆற்றும். கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் போராட்டமா, உன் வாழ்வினிலே இன்னும் தீரா மனவாட்டமா. கண்ணில் நீரோட்டமா. ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, நீ விதைக்கிற விதை வரப்போகிற மேனியவ விதைக்கிறோம் இல்லைங்க. இத்தனோண்டு விதை ஒரு கோதுமை அல்லது வேற எந்த விதையோ, வெறும் விதையை மட்டும்தான் விதைக்கிறோம். ஆனா அது எப்படி இருக்கு? அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு குழந்தை எப்படி இருக்கும் பார்க்கறது தவிக்கிறோம். அந்த மேனி அவர் கொடுக்கிறார். தேவசாய லாகமாரி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அவன் நினைவார் நிறைவேறுதே.
அந்த நாளும் நெருங்கிடுதே, அதன் நினைவா நிறைவேறுதே. மண்ணில் சாயலை நான் மறந்து விண்ணவே சாயல் அடைந்தே, விண்ணவே சாயல் அடைவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு கோதுமையை தான் வளர்க்கிறோம், அதுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். அப்புறம் தான் சொன்ன, இந்த வாரு வேப்பங்கண்டு, இந்த வாரு அரசங்கண்டு, இந்த வாரு ஆலங்கண்டு, இந்த வாரு கத்திரிக்காய் செடி. நம்ம எங்கே மேனியா கொடுக்குறோம்? தின்னு விட்டு கொஞ்சம் போல இருக்கிற விதை, ஒரு விதை, அதை கொண்டு போடுறோம். அது முளைச்சு தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அதற்கு மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். நிச்சயமா நீங்க போய் பயிர் பிளான்ட்ல பாருங்க, தாவரங்கள்ல பூசணிக்காய் இலை எப்படி இருக்கு பார்த்தோம் இல்லையா? பூசணி இலை எப்படி இருக்கும்? தொட்டு பார்த்தா சொர சொரன்னு இருக்கும். ஆனால் அதே பூசணி பூ ஏதாவது வாசனை இருக்குமா? ஆனால் வீட்டில் வாசலில் என்ன செய்கிறாங்க? வைக்கிறாங்க. மார்கழி மாதத்தில் வந்தாலும் அநேக வீடுகளில் பூசணி பூ வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது வாசம் உண்டா? கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு இலைகளையும் பாருங்கள். இன்னைக்கு எங்கோ இருக்கிற இலையை கொண்டாந்து தைக்கிறான், அதுக்கு பேர் தையலை. வாழையில் முளைக்கிற இலையை எடுத்து விருந்து வைக்கிறான், அதுக்கு பேர் வாழை இலை இல்லையா? ஏன்? தேவன் வச்சிருக்கிற ஒவ்வொன்றுக்கும் அந்த சாயல் நமக்கு தெரியாது. உதாரணமாக டச் மீ நாட், அது என்னது? டச் மீ நாட்னா என்ன சொல்கிறது? தொட்டாச்சு நீங்கி தொட்டா என்ன செய்யும்? கிட்ட போனாலே அப்படியே வாடிடும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து போயிட்டேன்னா, அது ரொம்ப நேரம் கழித்து ஆள் சத்தம் இல்லாட்ட தான் என்ன செய்யும்? விரிஞ்சிடும். அதவங்க கேட்டால் அப்படியே விடுக்கணும். இதுக்கு யார் மேனியை கொடுத்தது? திரும்ப வாசிங்க. அதனால தான் ஆரம்பத்தில் சொல்றார், புத்தியினனே. ரொம்ப அழகா சொல்றார் 36ஆம் வசனத்துல, புத்தியினனே, நீ விதைக்கிற விதை, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே, உயிர்க்க மாட்டாது. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியையே விதையாமல், இனி வரக்கூடிய அந்த மேனியவா விதைக்கிறோம்? விதைக்கல. கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். ஆமா. வெண்டைக்காயில சில நேரம் சுனை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வெண்டைக்காயில என்ன செய்யும்? சுனை இருக்க பறிக்கும் போது அந்த இது வளர்ந்துச்சுன்னா கையில் அப்படியே என்ன செய்யும்? அதுக்கு யாருங்க வச்சா கூர்மை? நம்ம என்ன கொண்டு ஷார்ப்னராக வச்சு பண்ணோம்? ஒன்றும் கிடையாது. தேவனுடைய படைப்பை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட வேணும். இப்போ வாசிங்க. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. நிச்சயமா மனித மாம்சம் வேற, மனுஷருடைய மாம்சம் வேற. அதனால அதுக்கு சோப்பு, எத்தனையோ சோப்பை கண்டுபிடிக்கிறான். வருஷம் சோப்பு கண்டுபிடிச்சு பார்க்குறான். மெடிமிக்ஸ் ஆயுர்வேதிக் டாய்லெட் சோப், லைபாய் ஆரோக்கிய வாழ்வினை காப்பது, டெட்டாயில். ஏன்னா ஒரு டிவியில் சின்ன பையன், இதை எதுக்கு போடுற? டெட்டாயில். இது எதுக்கு போடுற? ஒன்றும் இல்லை. எதுக்கு? நம்ம பாதுகாப்பதற்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. இந்த மனிதனுடைய மாம்சம் வேறு. அது மட்டும் இல்ல, மிருகங்களுடைய மாம்சம் வேறு. மச்சங்களுடைய என்ன? கடல்ல தண்ணீர்ல வாழ்ற மச்சங்களுடைய மாம்சம் வேறு. பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம். அங்க ஒரு நல்ல கவனிங்க.
நட்சத்திரம் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கு. ஏன்னா அந்த நட்சத்திரம் யாருன்னா தானியேல் 12:3 வாசிக்கிறோம். ஞானவான்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆபிரகாமுக்கு அதனாலதான் கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்களை பார், அவைகளை எண்ண கூடுமானால் எண்ணு, கடற்கரை மணலை பார், அதை போல உன் சந்ததியினார். தாவீது சொன்ன 8ஆம் சங்கீதத்திலே, உமது கிரையல்களின் கிரியைகளாகிய நீ ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கிற போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆமா, நாம அநேக நேரங்களில் படுக்கும் போது என்ன செய்யறோம்? பாடுறோம். என்ன பாடுறோம்? வினை சோழா இரவேனில் காத்தா விமலா கேரேஸ்தோ நாதா சூரியன் அஸ்தமித்து ஓடி செல்தானே ஜோதி நட்சத்திரங்கள் எழுந்தன வானில் சேர்ந்தும் வீரங்கீர் பாட்டி எழுந்தன வானில் செல்தமை அடியேனோ பள்ளி கொள்வேனி விலை சோழா இரவேனில் காத்தா விமலா கேரேஸ்தோ நாதா செல்ற பகல் பொழுதும் எல்லை கண் பார்த்தா செய்கரு பல்களில் கருணைகள் போத்தா ஒன்றான அந்த சரீரம் பிழைக்கவும் பார்த்தா பொல்லாப்பில் மோசம் நிலை காத்தா விலை சோழா இரவேனில் காத்தா விமலாக்கி தேஸ்தோ நாதா. இந்த பாட்டெல்லாம் மறந்துருப்பீங்க, போகட்டும். எனக்கு அன்பான தாவீது சொன்னார், நீ ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கிற போது இந்த மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் அவன் விசாரிப்பதற்கும் எம்மாத்திரம் அப்படி இருந்து இந்த மனுஷனுக்கு மேனியை கொடுக்கிறார். மனிதனுடைய மாம்சம் வேற, பறவையுடைய மாம்சம் வேற, மச்சங்களுடைய மாம்சம் வேற. மகிமையிலே மகிமை நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமை உண்டு, விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை பெறணும்னா விதைக்கப்படத்தான் வேணும். ஏனையா மண்ணில் ஓடுறோம்? மண்ணில் ஓடுறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு சிஸ்டர், பிரதர். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் ஏன் கொடுத்தீர் நம்ம கேட்க முடியுமா? ஏன் எடுத்தீர் நம்ம கேட்க முடியுமா? நான் உங்களுக்கு முதலே சொல்லி வாரேன், அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவே மாட்டார். நம்ம வழக்காடவும் முடியாது. என்னை ஒரு தடவை சொல்லிட்டார், பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். நிச்சயமாக இது மனிதனுக்கு
நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அதனால் ஏன்னு கேட்க அதிகாரம் கிடையாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு தங்கள் பிள்ளைகளை இழந்து, உறவுகளை இழந்து, சொந்தங்களை இழந்து, ஏன் இந்த கொரோனாவில் அநேகரை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற என் அன்பு தாய்மாரே, புருஷனை இழந்திருக்கிற என் அன்பு சகோதரி, மனைவி இழந்திருக்கிற என் அன்பு சகோதரா, பெற்ற பிள்ளையை இழந்திருக்கிற என் அன்பு தாயை தகப்பனே, உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் கண்ணீரோடு விதைச்சிருப்பீங்க, ஆனால் கம்பீரத்தோடு இருப்பீங்க. இந்த விசுவாசத்தை மனதில் வைத்து காத்திருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை எங்களுக்காகவும் இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபைக்காகவும் ஜெபிங்க. ஏன்னா வந்து பாருங்கள், தாராளமாக வரலாம். ஏன்னா 2 கண்ணு தெரியாத மக்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், கைவிட்ட மக்கள் ஏராளம் ஏராளம். சாலையில் நிற்கிற மக்கள், உலகத்தில் கண்ணு இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. கண்ணு போயிட்டால் ஒரு ஓரத்தில் உட்கார வைக்கிற நிலைமை தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் இவர்களுக்கென்று ஒரு சபையை வைத்து அவர்களுக்கும் வழிநடத்தி அவர்களுக்கும் ஏதாகிலும் முடிந்த மட்டும் நன்மைகளை செய்ய இந்த சபையை வைத்திருக்கும். நீங்கள் வாங்க, கர்த்தர் ஏவினா நன்மை செய்யுங்க, இல்லாட்ட வேண்டாம். எப்படி பிரதர், இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டு இருக்கோம், ஜிபே, ஃபோன்பேலாம் உண்டு, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்ன காரியத்துக்கு உண்டுன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்டால் வரிசையாக உங்களுக்கு சொல்லுவேன். கர்த்தர் உங்களை ஏவுகிறபடி நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே தான். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே யார் யார் எந்தெந்த இடத்துல தங்களுக்கு அன்பான சொந்தங்களை, பந்தங்களை, உறவுகளை இழந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கண்ணீர்களெல்லாம் களிப்பாய் மாறட்டும். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள் என்று பாடினோம். அந்த களிப்பை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.